கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். 40 நாள் உபவாச நாள். இந்த 40 நாளிலே அநேக காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஒரு பக்கம் பார்த்தா சிலுவையின் மரணம், இன்னொரு பக்கம் பார்த்தா 40 நாள் உபவாச நாட்களிலே எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், ரெண்டையுமே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தம்மை தாமே நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். இந்த 40 நாள் ஒரு பக்கம் பார்த்தா சிலுவை தியானம், இன்னொரு பக்கம் பார்த்தா உபவாச நாட்களே நம்ம என்ன செய்ய வேண்டும். இந்த வசனத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா தியானிக்கும் போது அவர் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஜனங்கள் பொல்லாத பாவத்துக்குள்ளே எத்தனையோ அடிமைக்குள்ளே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது இருக்கிற பொல்லாத உலகம், இப்பொழுது இருக்கிற பொல்லாத உலகத்தினின்று விடுதலை செய்யும்படிக்கு, விடுவிக்கும்படிக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில ஏன் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்முடைய பாவங்களுக்காக, நான் செஞ்ச பாவங்களுக்காக, எனக்காக, நம்ம தலைமுறை சாபத்திற்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய பலவீனம், நம்முடைய துக்கம் எல்லாவற்றைக்காக தாமே, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம், தாமே நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அப்ப இன்னைக்கு உள்ள சிலுவை தியானம் வசனம் என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே சிலுவையில ஒப்பு கொடுத்தார். உங்க வீட்டுல ஒரு டைரி இருந்துச்சு அப்படின்னா சிலுவை தியானத்துக்குள்ள வசனத்தை, இன்னைக்குள்ள வசனம் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடைசி காலத்திலே நிறைய கள்ள உபதேசங்கள் இருக்கு. அந்த கள்ள உபதேசத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையில எல்லாம் செய்து முடித்து விட்டார், நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க இயேசுவை நம்பிட்டே இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு உபதேசம் இருக்கு. இப்ப நம்ம 40 நாள் உபவாசத்திற்கு 40 தியானம், சிலுவை தியானம், அது மாத்திரமல்ல 40 உபவாச நாட்களுக்குள்ள செய்தியை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்குள்ள செய்தியில எது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அப்படின்னா, நீயோ உபவாசிக்கும் போது. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுத்தார் அப்படின்னா, உபவாசம் இருக்க கற்றுக் கொடுத்தார். ஆனா கள்ள உபதேசத்திலே நீ உபவாசம் இருக்க வேண்டாம்னு சொல்லி துணிகரமா போதிப்பாங்க. இது வரைக்கும் நீங்க அப்படி யாராவது பேசும்போது கேட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்க யாரு அப்படின்னா அந்தி கிறிஸ்து. உபவாசம் இருக்க வேண்டாம்னு சொல்லி யாராவது உங்கள்ட்ட சொன்னால் அவங்க அந்தி கிறிஸ்து.
வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்கள் காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இப்ப இன்னைக்குள்ள செய்திக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா, கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, சில குடும்பத்துல நான் உபவாசம் இருக்கேன், நான் உபவாசம் சொல்லி கொட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காலையில வேலைக்கு போவாங்க. அங்க வேலை பார்க்குற இடத்துல ஃப்ரெண்டு கேட்பாங்க, என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஆமா, நான் உபவாசம் இருக்கேன். எதுக்கு உபவாசம் இருக்க? இல்ல, என் கனவு ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ஃபுல்லா விக்கிரத்துல இருக்கு, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், அதனாலதான் நான் உபவாசம் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வசனத்தை நம்ம சரியாக தியானிக்கும் போது ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. மாயக்காரரை போல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கொட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. நான் உபவாசம் இருக்கேன், நான் உபவாசம் இருக்கேன், நான் உபவாசம் இருக்கேன். யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேவன் பார்ப்பார். தேவன் பார்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முக வாடலா இராதீங்கள். முகத்தை வாட வச்சுட்டு இருக்காதப்பா, நீ உபவாசம் இருக்க எனக்கு தெரியுது, ஆனா உன் முகம் வாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தெளிவா தம்முடைய ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். யாரு? கர்த்தரை அறியாத அவிசுவாசிகள். ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானபடி உபவாசம் இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான அப்படின்னா கீழே வசனம் இருக்கு. 17, 18 ஆகிய வசனங்களை நம்ம தியானிக்கும் அறிந்து கொள்ள முடியும். முதல்ல இந்த மாயக்காரர் என்ன பண்றாங்க அப்படின்னா, மாயக்காரரை போல முகவாடலா இராதீங்கள். அப்போ முதல் பாயிண்ட் என்னன்னா, மாயக்காரங்க தந்திரமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முகத்தை வாடலா வச்சிருப்பாங்க. செத்த வீட்டுல உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, அதே போல முகத்தை வாடலா வச்சிருப்பாங்க. முக வாடலாய் இராதீங்கள் என்கிறார். இரண்டாவது பாயிண்ட், அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக. இப்ப நம்ம முகத்தை வாடுதலா ஒரு வாடின முகத்தோடு நம்ம இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, மனுஷர் காணும் பொருட்டாக. மனுஷர் தான் பார்ப்பான். ஆனா நம்ம உபவாசம் இருக்கும்போது யாரு பார்க்கணும் அப்படின்னா, தேவன் பார்க்கணும். அப்ப தேவன் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் பிரதர் அப்படின்னா, வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். மனுஷர் பார்க்கணும் சொல்லி தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதை நம்ம கொஞ்சம் சிம்பிளா சொல்லுவோமே. உபவாசம் இருக்கும்போது தேவனுக்கு தெரியற மாதிரி உபவாசம் இருக்கும்போது தேவன் பார்ப்பார். மனுஷன் பார்க்கிற மாதிரி ஒரு கடமைக்காக நானும் ஒரு 40 நாள் உபவாசம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருஷம் வருஷம் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி உபவாசம் இருக்கும்போது கேட்பாங்க, என்னடே ஒரு மாதிரியா இருக்க, ஏன் மெலிஞ்சிட்ட, ஏன் சாப்பிடலையா, என்ன உபவாசம் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்பாங்க. ஆமா, நான் உபவாசம் இருக்கேன், நான் காலையில சாப்பிடல, நான் மத்தியானம் சாப்பிடல அப்படிம்பாங்க. ஓ, அதான் டல்லா இருக்கியா அப்படிம்பாங்க. அப்படி ஒருவேளை யாராவது கதை பேசிட்டு இருந்தால் வேதம் சொல்கிறது, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, அவங்க எதுக்காக உபவாசம் இருந்தாங்களோ அந்த உபவாசம் இங்க பூமியோட முடிஞ்சிட்டு பரலோகத்துக்கு போலன்னு அர்த்தம். ஏன்னா இப்ப சில குடும்பத்துல உபவாசம் இருக்கேன்னு சொன்ன உடனே எல்லார்ட்டையும் சொல்லிடுவாங்க, நான் 40 நாள் உபவாசம், நான் வெளியில வரமாட்டேன், என்கிட்ட பேச வேண்டாம், நான் தேவனோட சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்க போறேன், உபவாசம் இருந்து தேவனை தேட போறேன். யார்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க? மனுஷன்ட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ள கணவன் மனைவி சொல்றது வேற, பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட சொல்றது வேற. ஆனா மற்ற ஜனங்கள்ட்ட போய் சொல்லும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க அவிசுவாசியா இருப்பாங்க, அவங்க விக்கிரகத்துக்குள்ள இருப்பாங்க, அவங்க பேலியாளா இருப்பாங்க, கர்த்தரை அறியாத
வேற யாரோ இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுமே என்ன ஆகும்? அங்கிருந்து சத்துரு எந்திரிச்சிருவான். அப்ப சத்துரு எப்படி எந்திரிக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வாயில புறப்படுற வார்த்தை நிமித்தமா. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு அப்படிங்கிறது. பரலோகத்துல இருக்க பிதாதான்ப்பா உன்னை பார்க்க போறாரு. நீ என்ன செய்ய அப்படின்னா, முகத்தை கழுவு, தலைக்கு எண்ணெய் பூசு, நல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்து உட்காரு. தேவன் உன் இதயத்தை தான் பார்ப்பாரு அப்படிங்கிறது. உபவாச நாட்கள்ல எது பிரதர் முக்கியம்? சிம்பிளா சொல்லுங்க பிரதர் அப்படின்னா, அழகா சொல்லி தரேனே. இந்த 40 நாள்ல உங்க இருதயத்துல என்னெல்லாம் பாரம் இருக்கு, அதை தேவன் பார்ப்பார். உங்க இருதயத்துல என்ன கவலை இருக்கு, அதை தேவன் பார்ப்பார். உங்க இருதயத்துல எந்த காரியத்தை குறித்து நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க, அதை தேவன் பார்ப்பார். உங்க இருதயத்துல இத்தனை வருஷம் நீங்க எதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, அதை தேவன் பார்ப்பார். உங்க இருதயத்துல நீங்க எந்த காரியத்துல தீர்மானம் எடுத்து உபவாசம் இருக்கிறீங்க, அதை தேவன் பார்ப்பார். அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், வாழ்க்கை பிரச்சனையா இருக்கலாம், எந்த பிரச்சனைனாலும் இருக்கலாம். நம்ம உபவாச நாட்கள்ல என்ன நடக்கு அப்படின்னா, என் இருதயத்துல என்ன பாரம் இருக்கு தேவன் பார்ப்பார். இப்ப என் வாழ்க்கையில சொல்ல முடியும். நான் நிறைய சாட்சி சொல்லுவேன். இன்னொரு நாள்ல ஒரு முக்கியமான சாட்சி சொல்ல வேண்டியிருக்கு. அதை நான் இன்னைக்கு சொல்ல மாட்டேன். வரக்கூடிய நாட்கள்ல சொல்லுவேன். ஏன்னா அந்த செய்தியில அதோட ஜாயிண்ட் என்னுடைய ஒரு சாட்சி சொல்ல வேண்டியிருக்கு. இதுவரைக்கும் சொல்லாத சாட்சி. ஆனா என்னைக்கு சொல்ல எனக்கு தெரியாது. நீங்க தொடர்ந்து கேட்டதா அது தெரியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி வேணுமா? தேவனுடைய சமூகத்திலே எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம்? ரவிராஜ் 24 மணி நேரம் தேவனுடைய பாதப்படியிலே அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, நான் அப்படி இப்படிம்பாங்க. என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், நான் ஒரு பாவி. இந்த பாவியை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தினார், நீதிமானா மாற்றினார். நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர், வேதனை, துக்கம், அவமானம் எல்லாம் உண்டு. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர். உடைந்த பாத்திரம், உடைந்த பாத்திரத்தை தேவன் தூக்கினார். இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில் நிறைய காரியத்திலே ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டமா இருக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே நம்ம என்ன சொல்லுங்க சரி, தேவனுக்கு தெரியும். உங்க இருதயம் என்ன யோசிக்கு, தேவனுக்கு தெரியும். உடைந்த பாத்திரமா இருக்கிறீங்களா, தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்துல சொல்லுவாங்க, பிரதர் எங்க வீட்டுல எல்லாரும் எங்களை ஒதுக்கிட்டாங்க பிரதர். தேவனுக்கு தெரியும். நீங்க 40 நாள் உபவாசம் இருந்து தேவனுடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்கும் போது உங்க இருதயத்தை பார்த்து தான் உங்க வீட்டுல பிரச்சனையை மாத்துவார். நான் முதல்ல சொன்னேன், என் வாழ்க்கையில் ஒரு சாட்சி இருக்கு. இந்த 40 நாள் உபவாச நாட்கள்ல முக்கியமான ஒரு சாட்சி, இது வரைக்கும் நான் யூடியூப்ல சொல்லாத சாட்சி. அதை நான் வரக்கூடிய நாட்கள்ல சொல்லுவேன். அது என்னைக்குன்னு எனக்கு தெரியாது. நான் மறுபடியும் சொல்லிட்டேன். ஏன்னா இப்ப சொல்லணும் ஏவப்படுது. இன்னைக்கு சொல்லியாச்சுன்னா நான் மறுபடியும் அந்த மெசேஜோட நான் பேச வேண்டியிருக்கு. அதனால நான் மறுபடியும் பேசுவேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரணுமா? இந்த 40 நாள் உபவாச நாட்கள்ல உங்க இருதயம் மனமாற்றம் இருக்கா? உங்க இருதயம் ரட்சிக்கப்பட்டுட்டா? உங்க இருதயத்துக்குள்ள இருளான பாவங்கள் இருக்கா? உங்க இருதயத்துக்குள்ள வசனத்தை கேட்கும்போது குத்தப்பட்டவர்களா மனம் திரும்புறீங்களா? உங்க இருதயத்துக்குள்ள தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் வந்துட்டா? நான் எப்போதுமே சொல்லுவேன், என்னை பத்தி சொல்லுவா அப்படிமே, என் வாழ்க்கையிலே நான் வியாபாரி, கையில பைபிள் எடுத்து வாசித்து பழக்கம் இல்லை. முழங்கால் போட்டு கூட ஜெபம் பண்ற ஒரு பழக்கம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் மட்டும் காலையில முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மற்ற 6 நாள் வியாபாரம் மட்டும்தான் பார்க்கணும். என் வாழ்க்கையில நஷ்டம் வரும்போது நான் தேவனை தேட ஆரம்பித்தேன். முதல்ல நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறதுனால எல்லா சர்ச்சுக்கும் போயிடுவேன். பக்கத்துல எங்கெல்லாம் சர்ச்சுக்கோ எல்லா சர்ச்சுக்கும் போயிடுவேன். பக்கத்துல 4 மாடி உண்டு, அங்கேயும் போயிடுவேன். எல்லா பக்கமும் போயிடுவேன்.
அதுக்கப்புறம் நான் வியாபாரத்துல நஷ்டப்பட்டு இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, சில குடும்பத்துல உடனே நினைப்பீங்க, ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம் வாசிச்சிருப்பான்னு நினைப்பீங்க. கிடையாது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் எப்பவும் பார்த்தாலும் உட்கார்ந்து கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும்போது, நான் ஒண்ணே ஒண்ணு கண்டுபிடிச்சேன். ரவிராஜ் ஒரு பாவி. இந்த பாவிக்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்திருக்காரு. இந்த பாவியை மீட்டெடுக்க தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்திருக்காருன்னு சொல்லி, நான் கையில பைபிள் வாசிக்கும்போது ரோமர்ல வாசித்து கண்டுபிடிச்சேன். எனக்கு பரிசுத்த வேதாகமத்துல ரொம்ப பிடிச்ச நிருபம் எது தெரியுமா? ரோமர். அதிகமா வாசித்தது ரோமர். ரோமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவேற்றினாரு? நம்ம யாரு? எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கு. இதெல்லாம் நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன். இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர். அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு வந்தார். 33 ஆண்டுகள் இந்த பூமியில இயேசு கிறிஸ்து நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மனுஷகுமாரனா வந்தார். தாவீதின் குமாரனாக வந்தார் அப்படின்னு சொல்லி நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து ஆசையா தியானிப்பேன். சில குடும்பத்துல நினைப்பீங்க, உங்களுக்கு என்ன பிரதர் அப்படிம்பாங்க. என் வாழ்க்கையில 55 லட்சம் ரூபாய் கடன். 1 ரூபா இல்ல, 2 ரூபா இல்ல, 3 ரூபா இல்ல, 55 லட்சம் கடன். நான் சொல்றது எப்பன்னா 2014, 2015 சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அதெல்லாம் கோடி தாண்டி இருக்கும். வியாபாரி தான், தேவனை தேடாத வியாபாரி. துன்மார்க்கமா வாழ்ந்துட்டேன். கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்குமா தெரியுது, நான் தேவனுக்கு பிரியமானபடி இன்னும் வாழலை. அப்ப என்னதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சேன். தேட 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 எனக்குள்ள ஒரு சமாதானம் வந்துச்சு. என் வாழ்க்கையிலே 55 லட்சம் ரூபாய் கடன் இருந்தா கூட நான் பைபிள் வாசிச்சுட்டு நிம்மதியா வீட்டுல போய் படுத்து தூங்கிடுவேன். 1/2 கோடி கடன், 7 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் பைபிள் வாசிப்பேன். கண்ணீரோடு வாசிப்பேன். எல்லாரும் நினைப்பீங்க, உங்களுக்கு என்ன பிரதர் அப்படிம்பாங்க. 5 வருஷம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது கண்ணீரோடு அழுது வாசிச்சிருக்கேன். வேதனை, நிந்தைகள், அவமானம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. என் வாழ்க்கையிலே சில வருஷங்கள் அப்படின்னு சொல்லலாம் கண்ணீர் மட்டும்தான். அதுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது பரிசுத்த வேதங்களோட ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். அந்த வசனத்தின் மூலியமா செத்து போன ரவிராஜ், செத்து போன ஆத்துமா, செத்து போன ஆவி மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு. இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, 40 நாள் தேவனுடைய சமூகத்திலே மோசே போல நீங்களும் கர்த்தரும் மட்டும்தான். செல்போன்லாம் தேவை இருந்தா மட்டும் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் செல்போனை பத்தி பேசல, நேத்தே நிறைய பேசிட்டேன். நிறைய குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்க, சந்தோஷமா இணைந்திருக்கிறீங்க. அதிகால வெள்ளக்கத்துடைய கிருபையினாலே தினம்தோறும் செய்தி கேட்குறீங்க. சில குடும்பத்துல என்கிட்ட ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் உங்க செய்தி எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு பிரதர். எங்க வாழ்க்கையில நிறைய மிஸ்டேக் இருந்துச்சு. உங்க செய்தியை கேட்கும்போது நாங்களும் சில தேவையில்லாத பழக்கத்தை விட்டுட்டோம் பிரதர் அப்படின்னாங்க. அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். கொஞ்சம் சந்தோஷம்லாம் போல, மிகுந்த சந்தோஷம். அந்த மிகுந்த சந்தோஷம் எப்பப்பா கிடைக்கும் அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்பும் போதுதான். என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்ததுனாலே பாவம் அப்படின்னா நான் அழகா சொல்ல முடியும். என்ன பிரதி இப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஆமா, விக்கிரத்துக்கு ஒரு மனுஷனை நம்பி மாந்திரிகத்துக்கு 13 லட்சம் கொடுத்துருக்கேன்.
அப்ப எவ்வளவு பெரிய பாவி! நல்லா யோசித்து பாருங்க. என் பாவத்தை என்னை மன்னிச்சு, என் தலைமுறை சாபத்தெல்லாம் நீக்கி, எனக்கு உயிர் பிச்சை போட்டு உங்க முன்பா நிப்பாட்டியிருக்காருல்ல. அப்ப இயேசு எவ்வளவு நல்லவர்! பாவிக்காக ஜீவனை கொடுத்துருக்காராம். நீதிமானுக்காக மரிக்கிறது அரிது. ஆனா நமக்காக மரித்திருக்கிறார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் அப்படின்னாரு. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இந்த ரவிராஜ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி, பரிசுத்தனால் நிரப்பி, கிருபையினால் நிரப்பி, தேவ ஆவியினால் நிரப்பி, கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பி, பரிசுத்த ஆவியினால் நிரப்பி, அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பி வெளியில கொண்டு இருக்கு. இந்த பாத்திரத்தை எவ்வளவு தூரம் உடைச்சு உருவாக்கி இருப்பாரு. நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஏன்னா நான் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். எனக்கு பைபிள் வாசித்தா புரியாது. எல்லாரும் நினைப்பீங்க பாஸ்டர் அப்படிம்பாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே பிடி வரைய படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் உபத்திர நாட்கள்ல கண்ணீர் மட்டும்தான் இருந்துச்சு. பாடுகள்ல மனைவி பிள்ளைகள் மட்டும்தான் இருந்துச்சு. மற்ற எல்லாரும் தள்ளி போயிட்டாங்க. சொந்த பந்தம்லாம் எல்லாரும் போயிட்டாங்க. அனாதை போல இருந்தேன். ஆனால் தம்முடைய செட்டைகளின் மறைவில் வைத்து அழகா வைத்து போஷித்தார். இந்த உபவாச நாட்கள்னா என்ன பிரதர் அப்படின்னா, தேவனுடைய செட்டைகளுக்குள்ள நம்ம இருக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறோம். அவருடைய மகிமையினாலே மூடப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ள இருக்கணும். மோசே குறித்து நம்ம தியானிக்கும் போது 40 நாள் தேவனுடைய மகிமைக்குள்ள இருந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா, அவருடைய நிழல்ல நீங்க வந்துட்டீங்களா, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுரும். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனாலுப்பா, நான் அதை எத்தனை தடவைனாலும் சொல்லுவேன். கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு ரவிராஜ், இந்த பாவி இயேசு தேடி வந்தார். இந்த பாவிக்காக என்னை மீட்டு எடுத்தார். இன்னைக்கு உங்க முன்பா நிப்பாட்டி இருக்காரு. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்காம 2014 கடைசி வரையும் நான் வாழ்ந்துட்டேன். என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை என்ன தெரியுமா? திருநெல்வேலியில் ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்க்கு நீ போயிட்டு வா அப்படின்னாங்க. நானும் குடும்பமா போனோம். குடும்பமா போகும்போது எபினேசர் பால் திருச்சியில இருந்து திருநெல்வேலி வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போய் ஜெபி, அவன் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனையும் மாறிடும் அப்படின்னாங்க. நானும் உடனே கிளம்பி போயிட்டேன். அன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே எனக்கு விடுதலை கிடைச்சது. மாந்திரீகத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. 2014 டிசம்பர்ல என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணுமா, தேவன் ஒரு மனுஷனை தொடரணும். என்னை தேடி வந்து தொட்டார். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில மாந்திரியத்திலிருந்து வெளியில வந்தேன், விக்கிரத்திலிருந்து வெளியில வந்தேன், பாவத்திலிருந்து வெளியில வந்தேன். பரிசுத்தம்னா என்ன, நீதினா என்ன, உண்மைனா என்ன, அன்புனா என்ன, நன்மைனா என்ன, நற்கிரியனா என்ன, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுன்னா என்ன, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும், இதெல்லாம் ஆவியான ஒன்னொன்னா கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு இடத்துல குறை இருக்கும். நிறைவான ஆவியான எல்லா குறைகள் எல்லாம் நீங்கிரும். இந்த 40 நாள்ல நிறைவான ஆவியினாலே நம்மளை நிரப்பணும் அப்படின்னா, கர்த்தருடைய கிருபையினாலே 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 இரவும் பகலுமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு உங்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருந்தா மட்டும் கேளுங்க. இல்ல நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். எப்போதுமே நான் சொல்லிடுவேன், நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு பிரதர். நீங்க பேசுற ஒரு வார்த்தை எங்க வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கு அப்படின்னா மட்டும் இணைந்துருங்க. ஏன்னா சில குடும்பத்துல நினைப்பீங்க, பிரதர் காலையில எங்களுக்கு நேரம் இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நேரம் இருக்கும்போது நீங்க கேட்டுக்கோங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா, மனுஷன்ட்ட போய் கொட்டடிக்க வேண்டாம். நான் உபவாசம் இருக்கேன் ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஆனால் அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, இந்த 40 நாள்
எதுக்காக? அந்தரங்கத்திலே கண்ணீரோடு, உபத்திரத்தோடு, பிரச்சனையோடு, பாடுகளோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு, எல்லாரால் ஒதுக்கப்பட்ட நிலைமையில யாரெல்லாம் உபவாசம் இருக்கிறீங்களோ, உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்வார். உங்க வாழ்க்கையிலே ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் தரவே முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தர முடியும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்க குடும்பத்துல உபத்திரத்தை மாற்றி ஆசீர்வதிக்க முடியும். அவருடைய சமூகத்துல நம்ம 40 நாள் காத்திருக்கும் போது, என் பிள்ளைகள் சாப்பிடாம இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரா, கேட்க மாட்டாரா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. எங்க அம்மா கொரோனால இறந்து போயிட்டாங்க. அதுக்கு முன்பாக நான் சொல்ல எப்படின்னா 2020, 2019 நான் அப்ப சொல்றேன். ஒரு 5, 6 வருஷம் முன்பாக எனக்கு எப்பமாவது போன் அடிப்பாங்க. சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஜூலி எப்படிக்கா அப்படிம்பாங்க. பாப்பா எப்படிக்கா அப்படிம்பாங்க. எல்லா தேவைக்கு பணம் இருக்கா, உனக்கு எதாவது அனுப்பணுமா அப்படிம்பாங்க. பெத்த தாய். இப்ப நம்ம கடைசி காலத்துல வாழ்றோம். எங்க அம்மாட்ட பேசும்போது சொல்லுவேன், நான் சாப்பிடலம்மா அப்படிம்பேன். ஏன் சாப்பிடல அப்படிம்பாங்க. பெத்த தாய் உடனே கேட்பாங்க. ஆவிக்குரிய தகப்பன் பரமபிதா, நீங்க சாப்பிடல அப்படின்னா என் பிள்ளை ஏன் சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கு, சாப்பிடாம என் சமூகத்துல எதுக்காக உட்கார்ந்து சொல்லி தேவன் பார்க்கணும். மனுஷன்ட்ட போய் சொல்லி கொட்டை அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்க இருதயத்திலே எந்த காரியத்துக்காக கண்ணீரோடு வடிக்கிறீங்களோ தேவன் பார்க்கணும். நான் சொல்றது புரியுதா, புரியலையா? உபவாசம் இருக்கும்போது யாருக்காக உபவாசம் இருக்கிறீங்க, ஏன் உபவாசம் இருக்கிறீங்க? தேவன் பார்க்கணும். என் பிள்ளை உபவாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் இறங்கி வரணும். அவர் உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வரணும். அப்பந்தான் நான் அந்த உபவாச நாட்களை முடிப்பேன்னு சொல்லி ஒரு வைராக்கியம் தீவிரமா இருக்க உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்கல்ல பிரதர், வீட்டுல நிறைய பிரச்சனை பிரதர், தாங்க முடியல, அவ்வளவு பிரச்சனை இருக்கு. 2017 இல்ல 2018 23 வயசு ஒரு வாலிப சகோதரி, அண்ணன் எனக்கு வாழவே பிடிக்கலண்ணே அப்படின்னா. என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருக்கும்போது, கடன்ல கஷ்டப்படும் போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அதே மகள்கிட்ட சொன்னேன், முதல்ல பைபிள் வாசித்து முடி, உன் பிரச்சனை மாறிடும். சீக்கிரமா வாசித்து முடி, 7 நாள்ல பைபிள் வாசித்து முடி. பைபிள் இவ்வளவு வாசித்துட்டு மிச்சத்தை உட்காந்து வாசி அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். 1 வருஷம் இல்ல 1.5 வருஷம் கழிச்சு அந்த மகளை நான் மறுபடியும் பார்த்தேன். 1 வருஷம் கழிச்சு பார்த்தேன். அந்த மகளை பார்க்கும்போது திருமணம் முடிஞ்சிட்டு கையில ஒரு பையன் இருந்தான். கேட்டேன், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அண்ணன் உங்கள்கிட்ட பேசினேன், எனக்கு வாழ பிடிக்கலன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். பைபிளை முதல்ல வாசித்து முடிஞ்சு சொன்னீங்க. அதே மாசத்துல காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்காந்து பைபிள் வாசித்தேன். 4 தடவை வாசித்து முடிச்சிட்டேன். அடுத்த மாசமே எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு எனக்கு ஒரு பையன் வேணும்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி 5 தடவை பைபிள் வாசித்தேன். எனக்கு இப்போ பையனும் இருக்கான், கணவர் இருக்காங்கண்ணே, நான் நல்லா இருக்கேனே அப்படின்னு சொல்லி தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தினேன். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த லென்த் டேஸ்ல ஒரு முழு பைபிள் வாசித்து முடிங்க. வீண் வார்த்தையை பேச விட்டுட்டு, தேவையில்லாம செல்போனை பார்க்கறத விட்டுட்டு, தேவையில்லாம டிவி பார்க்கறத விட்டுட்டு, இருக்கிற நேரத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிங்க. ஒரு முழு பைபிளை வாசித்து முடியுங்க. வாசித்து முடிச்சு தேவன்கிட்ட கேளுங்க, அப்பா ஒரு முழு பைபிள் வாசிச்சிருக்கேன், நீ ஆசீர்வதிங்கப்பா. அதை மட்டுமா கேளுங்களேன். எதை கேட்டாலும் தேவன் தருவார். ஆனா கேட்கறது நியாயமா இருக்கணும்ல. சில குடும்பத்துல உடனே அப்ப எதனாலும் கேட்கலாமா அப்படிம்பாங்க. பரமபிதாவுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேணும், அவருக்கு தெரியும். அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடுகள் போதும் என்று எழுதப்பட்டிருக்கு. கடைசி காலத்துல கள்ள உபதேசத்துல பாடு கிடையாது, உபவாசம் கிடையாது, எல்லாம் டயலாக் பிரசங்கம். கள்ள உபதேசம் நிறைய அலையுது. அதனால சத்தியத்தை சத்தியத்தின்படி அறிந்தால் விடுதலை. ஏன்னா கடைசி காலத்துல அந்த கள்ள உபதேசம் பெருகிட்டு வருது.
இயேசுவ விசுவாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கிரியை செய், இயேசுவை போல வாழு, அந்த வார்த்தை சொல்லவே மாட்டாங்க. அதுதான் கள்ள உபதேசம். இயேசுவ விசுவாசின்னு சொல்லிடலாம். ஆனா இயேசுவை போல வாழுன்னு சொல்றவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அவங்க தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. நான் மறுபடியும் சொல்றேன். இயேசுவ விசுவாசின்னு சொல்லிடலாம். ஆனா இயேசுவை போல வாழுன்னு சொல்றாங்களா, அவங்க தான் தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரங்க. நீங்க போற சர்ச்சில் அவரை போல மாற சொல்லி கொடுக்குறாங்களா, இயேசுவை போல வாழுன்னு சொல்லி கொடுக்குறாங்களா? அந்த சர்ச்சு கரெக்டான சர்ச். அதனால நம்ம கடைசி காலத்துல நிறைய பிரசங்கள் கேட்கிறோம். நம்ம வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கா, இன்னும் செத்து போன நிலைமையில இருக்கிறோமா? சும்மா டெய்லி காலையில நைட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறோமா? சில குடும்பத்துல நிம்மதியா இருக்காது. வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கும். கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும். தேவனுடைய சமூகத்துல அந்தரங்கத்துல கண்ணீர் வடிங்க. மனுஷன்ட போய் சொல்லிடாதீங்க. ஒரு 40 நாள் கண்ட்ரோல் பண்ணுங்க. செல்போனா வேண்டாம்ப்பா, டிவியா வேண்டாம்ப்பா, நான் அழுது ஜெபிக்க போறேன். என் இதயத்துல பாரத்தைய தேவன் பார்க்கணும். என் இதயத்துல என்ன பிரச்சனை தேவன் பார்க்கணும். அவர் பார்த்தா மட்டும்தான் என் வாழ்க்கையில பிரச்சனை மாறும். உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லட்டா? என் மனைவி பக்கத்துல சிஎஸ்ஹெச், டெய்லி போய் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவான். அழுது 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 ஜெபம் பண்ணிட்டு வருவான். டெய்லி ஒரு மணி நேரம் அழுது ஜெபம் பண்ணிட்டு வருவான். இன்னைக்கு பார்த்தா நான் முழு நேரம் ஊழியக்காரனா இருக்கேன். எப்படி அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா, சர்ச்சில் போய் என் புருஷனை நீங்க வச்சுக்கோங்க, மாந்திரியத்துல கட்டப்பட்ட நிலைமை இருக்கான், எனக்கு அவன் உயிரோட வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கான். அதே போல மாந்திரியத்திலிருந்து நீ வெளியில கொண்டு வந்தார். என் புருஷனை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால, அந்த ஒரு வார்த்தையில் ரவிராஜ் உயிரோட இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ சர்ச்சில் போய் கண்ணீர் வடித்த அந்த ஜெபம் பரலோகத்துல தேவன் அங்கீகரித்தார். மாந்திரியத்திலிருந்து வெளியில வந்தேன். அதே நேரத்தில் என் பாவத்தை மன்னிச்சார். இன்னைக்கு முழு நேரம் ஊழியம், தேவன் அருளிய அப்பம், அது முழு நேர ஊழியம். தேவன் அபிஷேகம் பண்ணி தேவ ஆவியான நடத்தினா மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்லை. தேவனுக்கு மட்டும்தான் மகிமை செலுத்தணும். செத்தா மண்ணு சொல்லி எழுதப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னா மண்ணோட மண், அவ்வளவுதான், முடிஞ்சது. மனுஷனுக்கு பெருமையே தேவையில்லை. மனுஷனுக்கு பெருமையே தேவையில்லை. 40 நாள் உபவாசம் இருக்கிறீங்களா? பெருமை இருக்கா? உபவாசம் இருங்க. நம்ம வாழ்க்கையில பெருமையே தேவையில்லை. நிறைய குடும்பத்துல எதை எடுத்தாலும் பெருமையா பேசிடுவாங்க. வேண்டாம். இன்னைக்கு நம்மளுடைய செய்தி பெருமை கிடையாது. இன்னைக்கு அது வேண்டாம். உபவாச நாட்கள்ல தாழ்த்துறது தான் உபவாசம். இந்த 40 நாளும் தாழ்த்துனீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துக்கு ஒரு தீர்காயுசு, உங்க குடும்பத்துக்கு ஒரு சேமம், உங்க தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதம், உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை, உங்க குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷம், சமாதானம், ஐக்கியம் எல்லாம் தருவார். அவர் பரமபிதா. என் வாழ்க்கையிலே இந்த நிமிஷம் வரையும் நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு, அவ்வளவுதான். இதை ஏன் காலையில் இப்படி சொல்லித்தரேன் அப்படின்னா, நிறைய பேர் நினைப்பீங்க, பிரதர் உங்களுக்கு என்ன பிரதர், எல்லாருடைய வீட்டிலையுமே பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கும். வெளியில பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. ஆனா இதயத்துல பார்த்தா என்ன கவலை, என்ன வேதனை, எந்த காரியத்தை யோசிக்கிறோம், எல்லாம் பரமபிதாவுக்கு தெரியும். பரமபிதா பார்த்துட்டு இருப்பாரு. என் பிள்ளை என் சமூகத்திலே கண்ணீர் வடிக்கிறார். 40 நாள் இரவும் பொழுமா கண்ணீர் வடிக்கிறார். தேவன் பார்த்துட்டா போதும். நம்முடைய தலையெழுத்து, நம்முடைய வாழ்க்கை, மனுஷன் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் எல்லாமே மாறிடும். அவர் பார்த்தா போதும். சிலவங்க சொல்லிடுவாங்க, இவன் சீக்கிரமா செத்து போயிடுவான் அப்படிம்பாங்க. எனக்கு டாக்டர் ரிசல்ட் கொடுத்தாரு 2008. இவன் சீக்கிரமா செத்து போயிடுவான், 48 மணி நேரம் தான் இவனுக்கு ரிசல்ட் அப்படின்னாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நிமிஷம் வரையும் நான் உயிரோட இருக்கு. காரணம் என்ன? பரலோகத்துல தேவன் என்னை பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய உள்ளங்கையிலே என்னை வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய உள்ளங்கையிலே என்னுடைய ஜீவ சுவாசத்தை வைத்திருக்கிறார்.
நான் அவரை விட்டு எங்க ஓட முடியும்? அதனால கால வேளையிலே இந்த செய்தி நம்ம எல்லா பக்கமும் எல்லா நாட்டுக்குள்ளேயும் கேட்குறீங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு அப்படின்னா இரவு போலுமா கேளுங்க. டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி. இன்னைக்குள்ள சிலுவை தியானம் அப்படின்னா என்ன சொல்லி பார்க்கும்போது கலாத்தியர் 1:4 அதை நீங்க டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேசினேன். அது ஒரு வேளை சப்போஸ் மறந்துட்டீங்க அப்படின்னா அதையும் கேட்டுக்கோங்க. புதிய நாளுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீங்க தனி ஜெபம் பண்ணணும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால உங்க பிள்ளைகளை முத்திரை போடுங்கப்பா. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. நன்றி. கல்வாரி அன்பினால நிரப்புங்கப்பா. எங்களுக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டீங்க. எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்க. எங்களுக்காக நொறுக்கப்பட்டீங்க. எங்களுக்காக தான்ப்பா ஜீவ பலியானீங்க. எங்களுக்காக தான்ப்பா ஒப்பு கொடுக்கப்பட்டீங்க. பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை மீட்டெடுக்கதான்ப்பா அந்த பூமிக்கு இறங்கி வந்தீங்க. உங்க பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனையோ ஜனங்கள் இணைந்திருக்கிறாங்கப்பா. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள இந்த 40 நாளை உங்களுடைய சமூகத்துல நாங்க காத்திருந்து கழிக்கணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. சில குடும்பத்துல பைபிள் இல்லாம இருக்கு. சில குடும்பத்துல விக்கிரத்துல இருக்கிறாங்க. சில குடும்பத்துல பைபிள் வாசித்தா புரிய மாட்டேங்குது. சில குடும்பத்துல எனக்கு ஜெபிக்க தெரியலங்க. சில குடும்பத்துல இப்பதான் புதுசா கேட்டிருக்காங்கப்பா. ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. இன்னைக்கு அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அவங்க இதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்கோ அந்த பாரத்தை நீக்கி பரிபூர்ணமான நன்மையை பெற்றுக்கொள்ள உங்க பாதபிள்ளை தாழ்த்திடும். இந்த நாளிலும் அப்பா பிறந்தநாள் கொண்டாடினேன். உங்க பிள்ளையை கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கணும். தீர்காயுசு ஆசீர்வதிக்கணும். அவங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். அவங்களுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படணும். சில குடும்பத்திலே அப்பா திருமணம் கொண்டாடுறாங்க. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க. கற்பதிங்க ஜெபிக்கிறாங்க. மாசமா இருக்காங்க. தாய் மூலியமா ஜெபிக்கிறாங்க. டெலிவரி பண்றாங்க. கர்த்தர் கூட இருங்க. கர்த்தர் கூட இருங்க. கர்த்தர் கூட இருங்க. கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுது. தேவையில்லாத பிரச்சனைகள் போய் சிக்கிட்டாங்கப்பா. அந்த உபத்திரத்துல வெளியில கொண்டு நல்ல ஒரு குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதி இல்லப்பா. இந்த 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையை கர்த்தர் மாற்றித்தாங்க. நம்முடைய கரத்துல அப்படிங்களா காலை வேளையில வேலைக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, ஆபீஸ் போறாங்க, ஐடி ஃபீல்ட் வேலை பார்க்குறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்துல ஆர்மியில் இணைந்திருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, வேற இடத்துல இருக்காங்க. காலை வேளையில அப்பா விவசாயத்துக்கு போறாங்க, ஆபீஸ் போறாங்க. எல்லா குடும்பமும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கணும்ப்பா. கர்த்தர் கூட இருங்க போதுப்பா. டிரைவிங் லைன்ல போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. உங்க கிருபையினால் நிரப்பி பாதுகாத்துங்க. கடன் பிரச்சனையில இருக்காங்கப்பா, உபவாசத்தோடு இருக்காங்க. நிந்தைகள், கண்ணீர் எல்லாம் பிரச்சனை தான்ப்பா. உங்க பிள்ளையோட கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமாக இந்த பிரச்சனைகள் வெளியில கொண்டு வாங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. தேவன் அருளியப்பா மெனிஷாலி உங்களுடைய கரத்துல அப்படிங்கப்பா. அப்பா 1,82,000 சப்ஸ்கிரைபர் அவ்வளவு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. 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 உபவாச நாட்கள்ல மறுபடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில துளிருடணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. நிறைய குடும்பத்துல படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. உங்க பிள்ளையோட கர்த்தர் பொறுப்பிட்டு போங்க. எக்ஸாம் எழுதும்போது, ஸ்கூல்ல படிக்கும்போது, வீட்டுல படிக்கும்போது, செல்போன்ல தேவையில்லாம எந்த ஒரு நேரத்தையும் வேஸ்ட் பண்ணி விடப்பா. நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதணும். கர்த்தர் கிருபை தாங்கப்பா. நிறைய குடும்பத்துல ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க, வயசாயிட்டு பிள்ளைகளுக்கா பேரம்பேத்திக்கா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. உபவாச நாட்கள்ல ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற குடும்பம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. இந்த உலகத்துல 1000 கோடி இருந்தாலும் எங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டா மட்டும்தான்ப்பா எங்களுக்கு ஆசீர்வாதம். சில குடும்பத்துல அப்பா ஜெபிக்கிறாங்கப்பா. என்கிட்ட கோடிக்கணக்கு பணம் இருக்கு, ஆனா நிம்மதி மட்டும் இல்லையே. இயேசு எனக்கு நிம்மதியை தருவாரா அப்படின்னு சொல்லி இப்படியே ஒரு குடும்பத்துல இன்னைக்கு
எனக்கு கோடி எனக்கு சமாதானம் தரலையே, இந்த கோடி எனக்கு நான் வெறுக்கிறேங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் இந்த நாளில் சந்திக்கணும். உன் இதயத்தினுடைய வேதனை கர்த்தர் பார்க்கிறார். உள்ளம் உடைந்து கண்ணீர் வடிக்கிறாய். லிபா லபா ரகுதுர பௌரு சந்தட நமக்கர துரபல தூ ஹலபே ஷெபிதினி மலஹரதுனி கந்துட்டுரபல. இந்த நாளையும் கர்த்தர் உன்னோடு பேசியிருக்கிறார். லேசேபு ஷபதிபி லபல ஹஷதினி கந்துட்டுரபல. அப்பா, எந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ உங்க பிள்ளைகளை ஆசீர்வச்சிருங்கப்பா. எல்லாரையும் உங்களுடைய கருத்தில் பண்ணணும். வெளிநாட்டில் இருக்காங்க, உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. குடும்பமாக இணைந்திருக்காங்க, ஸ்தோத்திரம்ப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய கருத்தில் பண்ணிடணும். வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், குடும்பமாக ரட்சிக்கப்படணும். எந்தெந்த குடும்பத்திலே ஹாஸ்பிட்டலில் படுத்த நிலைமையிலே, சில குடும்பத்திலே அப்பா சரீரத்தில் பலவீனத்தோடு, எந்தெந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய தலைமுள்ள கருத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ பலவீனத்தோடு இருக்காங்களோ பரிபூர்ணமான சுகம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தினால நாமத்தினால பரிபூர்ணமான சுகத்தை கட்டணும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தீர்காயுசு தாங்கப்பா. உங்க கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உபவாச நாட்கள்ல அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றி தான் குடும்பமா ஆலயத்துல கட்டப்படணும்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம், அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன வேதனைகள், துக்கங்கள், அவமானம் இருக்கு எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி பூர்ணமாக ஆசிரிங்க. எங்களை தாழ்த்திரோம்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. துதிகன மகிமையெல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். தேவனார்லே அப்பம் பிரேயர் மினிஸ்டருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நைட் நேரத்தில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். இந்த 40 நாள் 40 செய்தி, 40 வேத தியானம், சிலுவை தியானம், இரவு நேரத்திலே 40 செய்தி. அதனால இந்த 40 நாளும் கண்டிப்பாக கேளுங்க. எல்லாமே புது புது செய்தி. பரிசுத்த ஆவி உங்களோடு பேச வேண்டும். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் 9363064181 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.